வணக்கம். நான் டாக்டர் கீதா ஃப்ரம் ஐவில் ஹாஸ்பிட்டல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லேசி ஐ. லேசி ஐ அப்படின்னா என்ன ஒரு கண்டிஷன்னா, ஒரு கண் வந்து நல்ல பார்வை இருக்கும், இன்னொரு கண் வந்து அதோட ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ நல்ல பார்வை தெரிகிற கண்ணே அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. த அதர் ஐ வந்து வீக்கராக இருக்கும், நல்லா சரியாக தெரியாது. அப்போது நீங்கள் வந்து சாதாரணமாக அவங்களை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அதனால தான் நம்ம அட்வைஸ் பண்ணுறது என்னென்னா, ஒரு 5 இயர்ஸ் ஆகும்போதே குழந்தைங்களுக்கு ஒரு நார்மல் செக்கப் பண்ணிக்கோங்க. அந்த 5 to 10 இயர்ஸ்குள்ளார கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். தென் யூ கேன் ப்ரிவெண்ட் இட் பை நம்ம வந்து கரெக்டிவ் கிளாஸஸ் கொடுத்து அவங்களுக்கு கரெக்ட் பண்ணிடலாம். சப்போஸ் ஈவன் லெஸ் தென் 5 இயர்ஸில் கூட அவங்களுக்கு கண்டுபிடிச்சாங்கன்னா டெஃபினட்டாக அவங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ கரெக்டிவ் கிளாஸஸ் அது கரெக்ட் டைமில் நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா ஸ்னெல்லன்ஸ் சார்ட் அப்படிங்கிறதுல அந்த 7 லைனும் வித் கிளாஸஸ் நல்லா படிக்க முடியும். இது ரொம்ப மேண்டேட்ரி. ஏன்னா 19 இயர்ஸ் ஆகும்போது நம்மளுடைய பவர் வந்து ஸ்டேபிள் ஆகிடும். அப்போ நீங்கள் ஒரு 20 இயர்ஸ் ப்ளஸில் நீங்கள் ஏதாவது ஒரு ஜாபுக்கு போகும்போது சில ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸில் உங்களுக்கு வித் கிளாஸஸ் 6 இருக்கான்னு சொல்லி பார்ப்பாங்க. அது ரொம்ப மேண்டேட்ரியாக இருக்கும். அதனால் நீங்கள் ரெகுலராக ஐ செக்கப் பண்ணிவிட்டு உங்களுக்கு பவர் இருந்தானா கரெக்டிவ் கிளாஸஸ் போட்டு ஜஸ்ட் ஹாவ் எ குட் விஷன். தேங்க்யூ.